செருப்பு மாலையிட்டு தெருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அப்போது அர்ச்சுனா ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. அதை தவிர இந்த கூட்டத்தில் இருந்த பலருக்கும் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையிலும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை மிகவும் தகாத வார்த்தைகளால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அது தொடர்பான காணொலியும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தான் யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பகுதியிலே அர்ச்சுனா ராமநாதனுக்கு பதாதை ஒன்று வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை போடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று அவரின் பதாதையை கிழித்து எடுத்துக்கொண்டு காரிலே பயணித்திருந்தார். அது தொடர்பான காணொலியும் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல கூட்டங்களில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முடிவில்லையா? இதுபோன்று பல்வேறுபட்ட விடயங்களை இந்த தொகுப்பிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பலருக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கஜேந்திரகுமாரை தகாத வார்த்தையால் பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த கூட்டத்திலே ஒரு குழப்ப நிலை ஒன்று நீடித்திருந்தது. ஐதவிர இதுபோன்று பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார். கூட்டங்களுக்கு வருகை தருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், பலருடன் அவர் இவ்வாறு முரண்பட்டிருக்கின்றார். தகாத வார்த்தைகளால் பொதுவெளியில் வைத்து அவர்களை விமர்சித்திருக்கின்றார் என்பதை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் நேற்றைய தினம் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான காணொலியும் வெளியாக இருந்தது. அர்ச்சுனா ராமநாதனின் இந்த செயற்பாட்டிற்கு பலரும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள். இந்நிலையில் தான் இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதனின் பதாதை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை போடப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பகுதியிலே இவ்வாறு அவருக்கு பதாதை வைக்கப்பட்டு செருப்பு மாலை போடப்பட்டிருந்தது. அது தொடர்பான காணொலிகளும் இன்றைய தினம் காலை வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளை அறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று அங்கே இருந்த தனது பதாதையை கிழித்தெடுத்து காருக்குள் வைத்துக் கொண்டு அவர் சென்றிருக்கின்றார். அது தொடர்பான காணொலியும் வெளியாகியிருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதனின் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒரு கூட்டத்தை நடாத்த முடியவில்லை என்று பலரும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்வது முற்றிலும் தவறான விடயம் என்பதையும் பலரும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. இதை தாண்டி ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தகாத வார்த்தைகளால் பேசியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், அல்லது அர்ச்சுனா ராமநாதன் முரண்பட்ட இளைஞர்களாக இருக்கலாம், அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அர்ச்சுனா ராமநாதனையும் தகாத வார்த்தையில் பேசியிருந்தார்கள். அது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பேசுகின்ற போது உணர்ச்சி வசப்பட்டு இவர்களும் பேசிக் கொள்ளுகின்றார்கள். அதை ஒரு விதத்தில் நாங்கள் விட்டு விடுவோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்டிருந்தார், தகாத வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அதன் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்திலும் பலர் தகாத வார்த்தையால் அர்ச்சுனா ராமநாதனை விமர்சித்திருந்தார்கள். எனவே ஒருவர் தகாத வார்த்தையால் விமர்சிக்கின்றார் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கின்றவர் அல்லது அவருடன் முரண்படுகின்றவர் உணர்ச்சிப்பட்டு மாறி தகாத வார்த்தையால் பேசுவது என்பது இயல்பானது. அதை தாண்டியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிகவும் நாகரிகமாக நடந்து கொண்டிருந்தார். இவ்வாறான நிலையில் இதற்கு நேரடியாக சம்பந்தப்படாத பொதுமக்கள் அல்லது சமூக வலைத்தளத்தில் இயங்குகின்றவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விடயத்திற்காக சட்டத்தரணி கௌசல்யாவை மிகவும் தரக்குறைவாக பேசியிருந்தார்கள், விமர்சித்திருந்தார்கள். அதனையும் காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே ஒருவர் இவ்வாறு பேசுகின்றார் என்பதற்காக அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத சட்டத்தரணி கௌசல்யாவையும் இழுத்து ஒரு பெண்ணை இவ்வாறு பொதுவெளியில் மிகவும் கேவலமாக விமர்சிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒருவர் பிழையாக செயற்படுகின்றார் என்று சொன்னால் அதற்கு பதில் கொடுக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அதைவிட பெரிய பிழையாளிகளாக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐவேற பொது இடங்களில் இவ்வாறு அவர் நடந்து கொள்கின்ற போது அதனை விமர்சிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் அவர் தனிப்பட்ட ரீதியில் காணொலிகளை அவரது சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகின்ற போது அதனை எடுத்து பலரும் விமர்சித்து அவரை இன்னுமே நீங்கள் வளர்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒருவர் இவ்வாறு பேசுகின்றார் என்று சொன்னால் அவரை கணக்கெடுக்காமல் விடுங்கள். ஆனால் இங்கு ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது யூடியூபர்ஸாக இருக்கலாம், அவர் தொடர்பாக அவர் கதைக்கின்ற விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் விமர்சிக்கின்றோம் என்கின்ற பெயரில் பேசியே அவரை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக அவர் பேசுகின்ற போது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது, அதிலே மாற்று கருத்தில்லை. அவர் இந்தியா சென்று சில விடயங்களை பேசுகின்ற போதெல்லாம் அதற்கு நாங்கள் பதில் கொடுக்கத்தான் வேண்டும் என்றால், அதாவது தமிழக மக்கள் அவர் கதைப்பதெல்லாம் சரி என்று நினைத்து விடுவார்கள், அதற்காக நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்படுகின்றது.
ஆனால் அவர் சும்மா தனது சமூக வலைத்தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பதிலை கொடுத்து அவரை இன்னுமே வளர்த்துக் கொண்டிருக்க முடியாது. அவர் நினைப்பதெல்லாம் சரியோ புலையோ இன்னை பற்றியே அனைவரும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர் ஒரு இடத்தை பிடிக்கலாம் என்று அவர் நம்புகின்றார். அந்த வகையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிவிட்டால் அதுதான் உண்மையும் போல இருக்கிறது என்று பலரையும் யோசிக்க வைக்கின்ற அளவிற்கு தான் இந்த செயற்பாடுகள் வந்து நிற்கின்றது. அதுவே சமூக வலைத்தளத்தில் பலர் நல்ல நல்ல பதிவுகளை போடுகின்றார்கள். அதையெல்லாம் நீங்க யாருமே கவனிப்பதாக இல்லை. ஆனால் யூடியூபர்ஸ், டிக்டாக்கில் இயங்குகின்றவர்கள், அர்ஜுன ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் அநாகரிகமாக பல பதிவுகளை போடுகின்றார்கள். அதற்கு போய் பதில் சொல்லி அதற்கு வியூவர்ஸை ஏற்றி அவர்கள் உழைப்பதற்கு இவர்கள் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சமூகத்திற்கு தேவையில்லாத சில விடயங்களை எல்லாம் அப்படியே நகர்த்தி விட்டு நீங்கள் சரியான விடயத்தை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பேசுவது என்பது அந்த சமூகத்தில் ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்பதைத்தான் எனது கருத்தாக நான் சொல்லுகின்றேன். நான் சொல்லுகின்ற விடயம் சரியா இல்லையா என்பது தொடர்பாக நீங்களே உங்களது பதிலை வழங்குங்கள்.